நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 597வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? திரிபுரா ரகசியத்தினுடைய 16வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இப்போ பரசுராமருக்கும் தத்தாத்திரேயருக்கும் டிஸ்கஷன். திரிபுரா ரகசியம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஹரிதாயனர்ன்ற ரிஷி வச்சுங்களேன், மகான். அவர் பேர் சுமேதஸ் பேர். ஹரிதாயன சம்ஹிதைன்ற நூலில் தான் இந்த திரிபுரா ரகசியம்ன்றது இருக்குது. அதை தான் தனியாக நூலாக வெளியிடுறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால் ஹரிதாயன சம்ஹிதையில் இருக்கிறது தான் திரிபுரா ரகசியம். இது 3 காண்டமாக இருக்குது. ஸோ இது மகாத்மிய காண்டம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு காண்டம் இருக்குது, சரியா காண்டம் இருக்குது. இந்த மகாத்மிய காண்டத்தில் அந்த கதையெல்லாம் வருது. இப்போ பார்க்கலாம். பரசுராமர் கருணாமூர்த்தி சொல்கிறார். இவரை பார்த்து, தத்தாத்திரேயரை பார்த்து, கருணாமூர்த்தி சும்ம நிசம்பர்களை பற்றி அவர்கள் மதத்தை பற்றி சொல்லணும்னு கேட்குறாரு. தத்தாத்திரேயர் சொல்கிறார், சண்டிகா தேவியின் மகாத்மியக்கு சொல்கிறேன் கீழ். முன்னொரு காலம் திதியின் மைந்தர்கள் மதுகையிடவர்கள் மகாவிஷ்ணுவும் 5000 வருஷம் யுத்தம் செய்து அழிந்தனர். அவர்கள் வம்சத்தில் சும்ப நிசும்பர்கள் பிறந்தார்கள். அவளும் 5000 வருஷம் கடுந்தவும் புரிகிறார். பிரம்மா தோன்றி வரம் கேள் என்றார். யாராலும் வெல்ல முடியாத வரம் கேட்டனர். எந்த ஆண்மகனாலும் வெல்ல முடியாது என்னும் வரம் தந்தார். பிரம்மா தந்தார். சும்ப நிசும்பர்கள் மூவுலகை கைப்பற்றினர். தேவர்கள் ஓடி ஒளிந்தனர். சும்ப நிசும்பர்கள் புது வேதத்தை உருவாக்கினர், புது சாஸ்திரங்களை உருவாக்கினர். இப்படி 10 லட்சம் வருஷம் சென்றது. தேவர்கள் பிரம்மாவுடன் சரணடைய அவர் ஸ்ரீ தேவியை போற்றி வழிபட சொன்னார். அவர்கள் அப்படியே செய்தனர். ஸ்ரீ தேவி அவருடன் பார்வதியை அனுப்பி வைத்தார். பார்வதி தேவி தேவர்கள் சென்று, நீங்கள் யாரை சொல்லி போற்றி வழிபட்டு கொண்டீர்கள் கேட்கிறார். உடனே பார்வதியின் சரீரம் கருத்து உக்கிரமானது. அவள் சரீரத்திலிருந்து தேவியின் திரிபுராவின் அம்சமான அவதாரம் வழி வந்தது. பார்வதியை நோக்கி, காளியே, என்னைத்தான் தேவர்கள் துதித்தார்கள், நீயும் நானுமாய் அசுரலை அழிப்போம் சொல்கிறார் அந்த தேவி. அப்படி வெளிவந்த வழிக்கு சண்டிகா என்ற பெயர். பிரம்மா அவரை போற்றினார். தேவர்கள் ஜெயகோஷம் எழுப்பினர். நல்லா இருக்கும்போது அந்த நேரத்தில் சண்டமுண்டர்கள் அங்கே வந்து சண்டிகையை பார்க்குறா. அவள் ஒரு சிங்கத்து மேலே ஏறி அந்த இமய மலை பருவதத்தெல்லாம் சுற்றின்னு இருக்கா அந்த காட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது அவளை கைப்பற்ற முயற்சித்தனர். உடனே காளி அவர்களை அடிக்க அவர்கள் மயக்கம் போட்டனர். சண்டிகா தேவி காளியிடம், இவர்களை கொல்ல வேண்டாம், இவரை சும்ப நிசும்பர்களுடன் செய்தி செல்லட்டும் என்றார். அதே போல சண்டமுண்டர்கள் சும்ப நிசும்பர்களுடன் போய் நடந்ததை சொன்னார். சண்டிகையின் அழகை வெகுவாக புகழ்ந்து சும்ப நிசும்பர்கள் காளியை கொண்டு சண்டிகையை அடைய வேண்டும் என்று சொல்கிறார் ராஜா கிட்ட. சண்டிகா தேவியின் அழகை பற்றி கேட்ட சும்பன் காமம் மேலுற்று தன் தூதன் சுக்ரீவனை கூப்பிட்டு எப்படியாவது அவளை கொண்டு வர சொன்னான். சுக்ரீவ் அங்கே சென்று சண்டிகா தேவியிடம் சும்பனின் பராக்கிரமத்தை பற்றி சொல்லி, உன்னை மன்னர் அழைத்து வர சொன்னார். வர மறுத்தால் பலாத்காரமாக தலைமுடி முடிச்சு இழுத்து போவேன்றான். அதுக்கு சண்டிகா தேவி, என்னை சண்டி என்பார்கள், நான் யாருக்கும் அடங்காதவர், ஆற்றுல கூட சொல்லுவான் என்று சண்டி ஆட்டம் அப்படி சண்டை போடுற மாதிரி சொல்லுவான், யாருக்கும் அடங்கலைனா. அசுரர்களை அழிக்க வந்துள்ளேன், உன்னை அரசனிடம் போச்சல், என்னை ஜெயித்து கொண்டு போச்சல் என்றாள். சுக்ரீவன் மன்னனிடம் சொல்ல சும்மன் ஆத்திரமடைந்து தன் தளபதி தூமரலோச்சனை கூப்பிட்டு சண்டிகையை பிடித்து வர சொன்னான். தூமரலோச்சனன் கிளம்பினான். தூமரலோச்சனன் ஸ்ரீ தேவியை மிரட்டினான். மூடஸ்திரியே, சீக்கிரத்தை எங்கள் தலைவரிடம் சேர், இல்லாவிட்டால் உன்னை கட்டி இழுத்துச் செல்வேன்றான். ஸ்ரீ தேவி சொன்னாள், அசுரனே, என்னை வென்று கொண்டு போ. விஷ்ணு ஒரு பெரும் சிங்கமாக உருவெடுத்து சண்டிகைக்கு வாகனமானார். தன்மேல் பாய்ந்த தூமரலோச்சனை பார்த்து தேவி ஹோம் அப்படின்றார். அப்படி சாம்பலாகிறான். இதை கேள்வியிட்ட சும்பன் ஆத்திரம் கொண்டு சண்டமுண்டர்களை அனுப்பி தேவியையும் அவள் சிங்கத்தையும் கைப்பற்றி வர கொண்டு சொன்னான். இதை கேட்டு சண்டமுண்டர்கள், மன்னா தூமரலோச்சனையே அவள் கொண்டு விட்டாள், வலியுறுக்காருடன் சமாதானம் செய்துக்கொள்ள நல்லதுன்னு சொல்கிறாவா. சும்பன் அவளை திட்டினான். சண்டையை ஆரம்பித்தே நீங்கள் தான், இப்போ சமாதானம் பேசுகிறீர்களே, என்னோட விசுவாசம் இல்லை உங்களுக்கு, என் எதிரியோடு நீங்கள் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறான். வேறு வழியில்லாது சண்டமுண்டர்கள் யுத்தத்திற்கு சென்றனர். சண்டிகை தன் புருவத்தை அசைத்து காளியை வந்த படை வீரர்களின் தலைவரை கொய்து விழுங்க ஆரம்பித்தார். சண்டமுண்டர்களின் தலைகளை வெட்டி சண்டிகா தேவியிடம் சமர்ப்பித்தார் காளிதேவி. சண்டமுண்டர்கள் கொல்லப்பட்டதை கேட்ட சும்பன் நிசும்பரோடு தன் படை அனைத்தையும் திரட்டி கொண்டு போனான். கடல் போன்ற அசுர சேனைக்கு முன்னே சண்டிகா தேவி தனியாக நின்றார். அது கண்டு தேவர்கள் கவலைப்படவே தேவி பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, இந்திராணி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்மி, ஆக்னேயி, வாருணி என்ற சக்திகளை தோற்றுவித்தார்.
இரத்த ஆறு ஓடுமாறு கடும் யுத்தம் நடந்தது. அசுரப்படைகள் தோற்பதை கண்ட ரத்தபீஜன் என்னும் அசுரன் யுத்தத்தில் பொறி புரிய ஆரம்பித்தான். அவன் சிந்தும் ஒவ்வொரு ரத்தத்திலிருந்தும் அவனை போன்ற ரத்தபீஜம் ஒருத்தன் உருவாக்கினான். அப்போ காளியை கூப்பிட்டு சொல்றா சண்டிகா தேவி, காளி ரத்த பீஜம் உடம்பிலிருந்து அந்த ரத்தத்தை ஒரு சொட்டு விடாது நீ குடித்து விடு என்றாள். காளி அவ்வாறே செய்ய ரத்த பீஜன் மாண்டான். நிசும்பன் கடுமையாக சண்டிகை யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். சக்தி ஆயத்தை அவன் பிரயோகிக்க தேவி அதையே தோற்கடித்தாள், சிதறடித்தாள். நிசும்பன் கத்தியை எடுத்துக்கொண்டு தேவியை ஓடி வந்தான். தேவி அவன் தலையை வெட்டி எறிந்தாள். அதன்பின் காளி சிங்கம் மற்ற சக்திகள் எல்லோரும் அசுரப்படையை அழித்தனர். நிசும்பன் கொல்லப்பட்டதைக் கண்டு துக்கமடைந்த சும்பன் கோபத்துடன் பாலா சிங்கத்தின் தலையில் அடித்தான். காளி தேவியிடம் போர் புரிந்தான். அவன் தீரத்தை கண்டு அவன் சண்டிகையை பார்த்து, அவன் பெண்ணாயிற்றே என்று நான் என் வலிமையை குறைத்து போரிட்டேன். நீ என்னுடன் தனியே போரிட்டால் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்றான். சிம்மன் சரமனை பொழிந்தான். அவற்றை சிதறடித்தால் தேவி. அசுரங்களால் சண்டிகையை வெல்ல முடியாது போகவே தேவியை தூக்கி கொண்டு வானில் பறக்க ஆரம்பித்தான். ஒரு நிமிஷத்தில் 91 லட்சம் யோஜனை தூரம் போய்விட்டான். சண்டிகை சும்பன் தலையில் இடியை போன்ற வாளால் அடித்தாள். கலங்கிய சும்மன் தேவியை விட்டு விட்டான். வானத்திலேயே இருவரும் போரிட்டனர். கதையால் அடிக்கப்பட்ட சும்பனை தேவி காலை பிடித்து சுழற்றி கீழே எறிந்தாள். ரத்தம் கக்கி கீழே விழுந்த சும்பன் மிகவும் எழுந்து கொள்ள முற்பட்டான். சண்டிகா தேவி அவன் மார்பில் தன் பாதத்தை வைத்து சூலத்தால் அவன் கழுத்தை பிளந்தாள். தலை துண்டிக்கப்பட்டு சும்பன் மாண்டான். மிஞ்சியிருந்த அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர். தேவர்கள் மகிழ்ந்தனர். எங்கும் பிரகாசமாக இருந்தது. தென்றல் வீசியது. சூரியன் பிரகாசித்தான். இது மாதிரி எல்லாம் தேவர்கள்லாம் போற்றா அம்பாளை. இது மாதிரி இவ்வாறு போற்றி விஷ்ணு சண்டிகா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணார். பிரம்மாதி தேவர்களும் நமஸ்காரம் பண்ணினர். அவர்களுக்கு வரம் அளித்து விட்டு சண்டிகா தேவி மறந்து விட்டாள். பரசுராமா, எப்பொழுதெல்லாம் அசுரர்கள் பிரம்மாதி தேவர்களை வர்த்திக்கின்றோ தேவி திரிபுரசுந்தரி தன் சக்தியின் ஒரு துளியை கொண்டு அவர்களை காக்கிறாள். அவளன்று ஒரு புல்லும் அசையாது. எனவே பராத்பரமையை தேவி திரிபுரசுந்தரியை வழிபட வேண்டும். தமது அடியார்களின் பாவங்களை அவள் களைகிறாள். வழிபட்டால் சம்சார சாகரத்தில் மூழ்கி அழிய வழிபடாவிட்டால் சம்சார சாகரத்தில் மூழ்கி அழிய வேண்டியதான்னு சொல்லி தத்தாத்திரேய சொல்லி இந்த இதை முடிக்கிறார். இது சொல்லும்போது ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதாவது பொழலி, POLALI, அப்படி கர்நாடகாவில் மேங்களூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே ராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறா. இந்த பொழலி ராஜராஜேஸ்வரி கோவில் பார்த்தா எப்படின்னாக்குன்னா, இது கேரளா டைப் கோவில். அதை என்ன சொல்கிறது, இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் வித்தியாசமான அமைப்போடு இருக்குது. பெரிய கிட்டத்தட்ட 7-8 அடி உயர மண்ணால் செய்யப்பட்ட சுதை உருவம். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் பிரசன்ன ஷெட்டி ஒருத்தர் வருவார், ஒரு கம்பெனிக்காரர். அவள் கர்நாடகாக்கார. அவள் க்ஷத்ரிய வம்சம். நல்ல கேளுங்க அந்த கதையை. ஸோ அவர் சொல்லுவார், அவர் கால்நடையாகவே பெங்களூர்லேருந்து இதுக்கு நடந்து போவார் பொழலி வரைக்கும், வருஷம் அவளுக்கு. ஸோ அவர் சொல்லியிருக்கார், பொழலியில் இருக்கிற அம்பாள் ராஜராஜேஸ்வரி எங்கள் முன்னோர்கள் சுரதன்ற மகாராஜா அவன் முன்னோர்கள்ன்ற மாதிரி சொல்லுவார் அவர். என்னென்ன, அவர் காட்டுக்கு போகும்போது தான் கிரீடத்தை வச்சு அழகு பார்க்குறான். கிரீடம் கையிட்ட வரல, தங்க கிரீடத்தை அப்படியே அம்பாளுக்கு விட்டு போயிட்டான் சுரத மகாராஜா. சுரதன் சமாதி தான் இந்த மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய 2 கேரக்டர்ஸ். அவளுக்கு தான் சுமேசஸ் மகரிஷி தேவி மகாத்மியத்தை சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கர்நாடகாவில் நடந்த மாதிரி எனக்கு தோணும் அம்பாள் சொல்கிறது பார்த்தா. ஏன்னா வேற எங்கேயும் நடக்கலை, விட்டா தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி சொல்லுவா. அது கிடையாது. இது நடந்ததெல்லாம் கர்நாடகா பிரதேசத்தில் அந்த பொழலில் இடத்துல ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது. அம்பாள் ராஜராஜேஸ்வரியாட்டம் இருக்க மாட்டாள். 4 கரங்குளர் இருக்கும். கையில் இதுதான் வச்சுருப்போம், சூலமும் கத்தி வச்சுருப்போம், கபாலம் இருக்கும் கையில். சிகப்பு கலர் இதுவாக இருக்கும். என்னது, சிகப்பு கலர் உருவம். ஸோ அந்த அம்பாள் ரொம்ப பிரசித்தமானது. இதை பாருங்கள், இதில் நெட்டு எடுத்து அது பெரிய உருவம். அது
இவர் தான் சண்டிகா பரமேஸ்வரி. அங்கே நடந்த தேவி மகாத்மியம் நடந்ததெல்லாம் அந்த அந்த ஏரியா தான். பொழலி ராஜராஜேஸ்வரி கோவில்ன்றா. ராஜராஜேஸ்வரி இடம் இருக்காது அது. பாருங்கள், கை வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். கோவிலோட தோற்றம் பார்க்கணுன்னா பெரிய அழகான கோவில் இது. கேரளா பாணியில் இருக்கும். ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காவா, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த இன்வைட்டிங் மீனா போகவே இல்லை ஒன்றும். சரி, ஒரு தடவை போயிட்டு வரணும் வச்சுருக்கேன். தேவி மகாத்மியம் உதயமாத்துக்கு உண்டான முக்கியமான இடம் தான். பெரிய அம்பாள் இது. இன்னொரு அலங்காரம். மார்க்கண்டேய புராணத்தில் வர்றது தான் தேவி மகாத்மியம். மார்க்கண்டேய புராணத்தில் தான் வருது தேவி மகாத்மியன்றது. அதாவது நம்ம படிக்கிறோம் 7 சப்தசதி. அதெல்லாம் மார்க்கண்டேய மகரிஷி தான் வந்து அதை இது பண்ணுறதா மாதிரி ஐதீகம். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது கர்நாடக பிரதேசத்தில் மேங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொழலி, POLALI, அந்த பெரிய கோவில் அது. கட்டாயம் சைடு பத்துக்கெல்லாம் சிங்கேரி போகிற இதெல்லாம் போகிறேன். பொழலிக்கு யாருக்கும் போகிறதே கிடையாது, தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அதுவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். திரிபுரா ரகசியத்தில் இது பேச வந்ததுனால இதையே நான் பேசிடுறேன் உங்கள்கிட்ட. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.